கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். ஜூலை 9 என்பது நம்முடைய இந்திய நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், விசேஷமாக புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். மிசியோன் ஸ்தோத்திர பண்டிகை. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன இந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த வசனத்தை ஏற்று ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், இறை தொண்டர்கள், மிஷனரிமார்கள் தங்களுடைய இடத்தை விட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு கடந்து வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அந்த வரிசையில் முதன்மை நபராக நம்முடைய நாட்டுக்கு வந்து, தமிழகத்துக்கு வந்து தரங்கையில் கரை இறங்கி சுவிசேஷத்தை அறிவித்த அந்த வரிசையில் பத்திரமியூ சீகன்பால், ஹென்ரிச் க்ரூச்சோ, இந்த இரு வாலிப சகோதரர்களை, மிஷனரிமார்களை நாம் மறக்கவே முடியாது. இந்த இடத்தில் வந்து குறிப்பாக சீகன்பால் ஐயர் அவர்கள் செய்த பணிகள், அவருடைய சமூக பணி, சமய பணி, எல்லாவற்றுக்காக நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். ஜூலை 9ஆம் தேதி நம்முடைய அனைத்து குருசேகரங்களிலும் நாம் கூடிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த தாகம், அந்த மிஷனரி பணி, அந்த ஒரு வேகம் தனியாமல், குறையாமல் நாம் அதை தொடர்ந்து எடுத்து செல்வோம். அன்றைக்கு துவங்கின இந்த நற்செய்தி பணி, சுவிசேஷ பணி தொடர்ந்து நம்முடைய தமிழ் சுவிசேஷத்துடன் திருச்சபை நாம் அதை செய்வோம். நம்முடைய காலங்களிலே நம்முடைய தேசத்தில் உள்ள அநேகர் இந்த இயேசு என்ற உயர்ந்த மகிமையான நாமத்தை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி ஏற்குறைய ஒரு 8 மணி போல தரங்கையில் கூடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சீகன்பால் அவருடைய பணி, குறிப்பாக தமிழுக்காக அவர் ஆற்றிய பணி, இவற்றை இணைத்து நம்முடைய தமிழக அரசும் அவருக்கு ஒரு மணிமண்டபம் அங்கு கட்டுவதற்கு நம்முடைய சட்டசபையில் அவர்கள் தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். நாளிலே நாம் கூடுவோம். கர்த்தருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் மகிமையையும் கொடுக்கத்தக்கதாக அதனால் ஒரு சாட்சியின் நாளாக இருக்கட்டும். உங்களுடைய குருசேகரத்திலும், உங்களுடைய ஒவ்வொரு குருசேகரத்திலும் அந்த நாளை நீங்கள் அனுசரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் மிசியோன் தோத்திர திருநாள். திருச்சபைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய திருவிழாக்களிலே இந்த திருவிழா மிக மிக முக்கியமான ஒன்று. நமது உயிர் நாடியை போன்றது, நம்முடைய ஆன்மாவை போன்றது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையின் நாளிலே உபாகமம் 16ஆம் அதிகாரம் 10 வசனங்கள், அவைகள் முடியவே 7ஆம் வாரத்து பண்டிகையை உன் கடவுளாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து, உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கும்படி கொடுக்கக்கூடிய மனப்பூர்வமான காணிக்கையை செலுத்து என்று சொல்கிறார். இன்றைக்கு திருச்சபை நம்மை அருள்பணிக்கென்று அழைக்கிறது. அருள்பணி என்பது மிஷனரி ஊழியம் என்று சொன்னால், வேறு ஒரு ஊரிலிருந்து தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த இனத்தை, ஜனத்தை அனைவரையும் விட்டு வேற்று இடத்துக்கு சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை தைரியமாக சொல்வதுதான் மிஷனரி பணி. ஆனால் இன்றைக்கு மிஷனரி பணி என்பது
தன்னுடைய ஜாதிக்கும் ஜனத்துக்கும் உறவுக்கும் உரிய ஒரு பணியாக மாறி போய்விடுகிறது. அவருக்கு ஏதாவது நம்முடைய இனத்தான் உறவினன் அவனுக்கு இந்த அருள்பணி இயக்கத்திலே ஏதாவது ஒரு இடத்தை போட்டு வழங்குங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் காணிக்கையை செலுத்து, உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கபடி இன்றைக்கு எபிரேயர் 13:7 சொல்லப்பட்ட வண்ணமாக உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நல்வழி காட்டினுடைய நடக்கைகளை நினையுங்கள். ஏசாயா 42 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கடவுள் சொல்கிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5 முதல் 9 திருமொழிகளிலே பார்க்கின்ற வேளையிலே நமக்கு ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு அழைப்புக்குரிய வார்த்தை, ஒரு எச்சரிப்புக்குரிய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்களும் நானும் ஆவலோடு கேட்டு கடவுளுக்கென்று நம்முடைய காணிக்கைகளை காணிக்கை என்று சொன்னால் அருள்பணிக்காக நீயும் நானும் கொடுக்கிற உதாரத்துவமான உணர்வுள்ள ஒரு காணிக்கை. அந்த காணிக்கையை வழங்குவதற்காக ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உன்னையும் என்னையும் அழைக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 5 முதல். வானங்களை படைத்து அவைகளை விரித்தவரும் பூமியின் அதில் உண்டானவைகளை பரப்பினவரும் அதில் ஜனங்களும் சுவாரஸ்யத்தையும்